ஹலோ கைஸ். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரண் மசும்தார் ஷா அப்படின்ட்டு பயோகான் இந்தியா வந்து உருவாக்குன ஒன் ஆஃப் த மெயின் காரணமாக இருந்த ஒருத்தவங்களை பற்றி தான் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பயோகான் அந்த கம்பெனி இருக்குல்ல, அந்த பயோகானுங்கிற கம்பெனி வந்து எப்படி உருவாச்சு, யார் உருவாக்குனா, அந்த உருவாக்குனவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி பிராண்ட் இன்சைட்ஸோ இல்லை பிராண்ட் வந்து எப்படி உருவாகுது, அந்த பிராண்டை உருவாக்குனது யார், உருவாக்குனவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, ஒரு பிராண்ட் உருவாக்கணும்னாக்கா அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லையா, அந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து எந்த பிராண்ட் எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் நோட்டிஃபிகேஷனையும் அழுத்திங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ஆசைப்படுற அந்த மாதிரி வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு ஆன் டைம் உங்களாடி பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா லெஸ்லி ஆச்சன்கிளாஸ். நம்ம லெஸ்லி ஆச்சன்கிளாஸுங்கிறவர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயே பிறந்து வளர்ந்தவராக இருக்காரு. இவரோட சின்ன வயசுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு வந்து சில படிப்பு மேலே இவருக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் வந்து இருக்குது. என்னடி சொல்கிறேன், நீ என்ன சொல்கிற? என்னென்ன மாதிரி ஒரு படிப்பில் வந்து இவருக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 படிப்பில் வந்து ரொம்ப ஆர்வம் இருக்குது. ஒன்று பயாலஜி, இன்னொன்று வந்து கெமிஸ்ட்ரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் என்னத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹெல்த் இருக்கும், அதில் வந்து இவருக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிசீசஸ் பற்றியும் இவர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. இவரோட ஆர்வத்திலே வந்து என்ன படிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து மெடிக்கல் டெக்னாலஜி வந்து எடுக்கிறாரு. எந்த காலேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெக்னாலஜி வந்து எடுக்கிறாரு. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா பல பெரிய காலேஜஸில் இது ஒன் ஆஃப் த பெரிய காலேஜ். அதுவும் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய காலேஜாக வந்து இருக்குது. இதில் தான் இவர் வந்து படிக்கிறாரு. இதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் எதை சார்ந்து நல்லா படிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷரை பற்றி நல்லா கற்றுக்கிறாரு, லெபார்ட்டரி சயின்ஸை பற்றி நல்லா கற்றுக்கிறாரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவர் கற்றுக்கிற இன்னொரு விஷயம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா உற்பத்தி செய்கிறத பற்றி கற்றுக்கிற. எதோ உற்பத்தி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரை காப்பாற்றுற மாதிரி உள்ள என்சைம்ஸ் அண்ட் வேக்சினேஷன் தான் உங்களுக்கு வந்து தடுப்பூசி. அது மாதிரி உயிரை காப்பாற்றக்கூடிய என்சைம்ஸ் அண்ட் வேக்சினேஷனை பற்றி இவர் வந்து கற்றுக்கிறாரு. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. இதில் இவருக்கு கிடைக்கிற அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் இந்த காலேஜில் படிக்கிறது மூலிமா இவருக்கு வந்து தியரிட்டிக்கல் நாலேஜும் கிடைக்கிது. அது போக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா லெபார்ட்டரிக்கெலாம் அனுப்பிச்சிட்டு போய் நல்ல ஒரு லெபார்ட்டரி என்வாயர்மெண்ட் இருக்குது, அங்கே போய் நல்லா ட்ரைனிங்கும் வந்து கொடுக்குறாங்க. அப்படிலாம் போய் அவர் கற்றுக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே இவருக்கு வந்து ஆர்வம் வந்து அதிகமாகுது. அதுவும் எதில் குறிப்பிட்டு ஆர்வம் அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜிக்கல் அப்ளையன்ஸ் மேலே. என்னென்ன சாமான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்மெண்டேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபர்மெண்டேஷனுக்காக யூஸ் பண்ணுற சாமான் மேலே இவருக்கு வந்து ரொம்ப ஈர்ப்பு உண்டாகுது. இந்த ஃபர்மெண்டேஷனுக்கு உண்டாகிற சாமான் வந்து எண்ணத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு அதிகமாக இது பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோவிங்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காஃபி இது எல்லாத்தையுமே இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஏஜிங், அந்த நம்ம இதில் இப்போ டிஏஜிங்டாக்க வயசானது வந்து கம்மியாக காட்டுறது தானே டிஏஜிங். அது மாதிரி இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஏஜிங் பண்ணாக்க இன்னும் நல்ல பொருள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி அவர் வந்து கற்றுக்கிறாரு. அது பேர் என்னென்னா ப்ரூவிங்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரூவிங்கை பற்றி கற்றுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மருந்தை வந்து உற்பத்தி பண்ணுறதை வந்து கற்றுக்கிறாரு. ஃபார்மசூட்டிக்கல் இதை பற்றி வந்து அவர் கற்றுக்கிறாரு. இப்போ இவர் இதெல்லாம் கற்றுக்கிறது பார்த்தீங்கன்னா லேட்டர் ஆன் இன் ஃபியூச்சர் நான் அந்த இதை பற்றி சொல்கிறேன். பட் இப்போ இவர் கற்றுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் இவர் வந்து ரொம்ப ஈர்ப்பு வந்து எடுத்துகிட்டு வருது. ஒரு பெரிய ஒரு ஆண்டர்பிரினராக வந்து மாற்றுது. இப்போ அடுத்த வீடியோவில் தான் நம்ம வந்து அந்த ஆண்டர்பிரினரல் ஜெர்னியை வந்து பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இவர் எப்படி உள்ள ஆளாக இருக்கார் அப்படிங்கிறதுலாம் தான் இந்த இவரோட ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இவரோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா ரொம்ப வெல் டு டூ ஃபேமிலி அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் வந்து ஒரு மாடரேட்டான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் வந்து பிறக்கிறாரு. இவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவராகவே செல்ஃப் மேடு பர்சனாக தான் இருக்கார். ஆனால் ரொம்ப நாலேஜபிளான பர்சனாகவும் இருக்கார். ரொம்ப போல்டான திங்கிங், அந்த அவர் என்ன யோசிக்கிறாரோ அவர் விஷனுக்காக ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு பர்சனாக தான் வந்து இருக்கார். ஸோ இவர் வந்து என்னன்னாக்கா இவர் வந்து ஏதோ ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கணும், இந்த மெடிசன் ஃபீல்டில் ஏதோ ஒரு புதுசாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ ஒரு வேலைக்குள்ளார போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தது இப்போ ஜூனியர் ரோலில் இருக்கிறதுக்கப்புறம் சீனியர் ரோல்லேருந்து டீம் லீடு, மேனேஜரு அது மாதிரி ஒன்று புஷ் பண்ண பார்ப்பாங்க. பட் இது மாதிரிலாம் இவர் பண்ணாமல், இந்த ப்ரொமோஷனுக்காகலாம் இது பண்ணாமல் இவர் வந்து அதில் நம்மளால் என்ன பண்ண முடியும், இன்னோவேஷனாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பார்க்குற ஆளாக இருந்திருக்காரு.
என்ன தான் வந்து அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே ப்ரொமோஷனுக்காக புஷ் பண்ணாலும் இவர் வந்து அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இவர் வந்து இவரோட டிபார்ட்மெண்ட்லேயே வந்து இவரை புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் இவர் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து இருக்கிறதுலே இருந்துக்கிட்டு இன்னொன்று நம்ம ஏதாவது ஒரு இனோவேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவில் வந்து இருந்த ஆளாக தான் இவர் வந்து இருக்கிறார். இவர் பார்த்த பார்வையில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க இவர் வந்து குளோபல் நீடு வந்து என்ன இருக்குது, இந்த ஃபார்மசூட்டிக்கல் வைஸ் பார்த்திங்கன்னா குளோபல் நீடு வந்து என்ன இருக்குது, எதில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இவர் வந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா பயோகான் வந்து எப்படி ஒரு வாழ்க்கையில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இது மாதிரி இவருக்கு பார்த்தீங்கன்னா பயாலஜி பிடிக்குது, கெமிஸ்ட்ரி பிடிக்குது, அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் லைஃப்பில் ஹியூமன் ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்குது, டிசீஸை பற்றி இவர் தெரிஞ்சுக்கிறாரு, அதை பற்றி இவருக்கு ஆர்வம் இருக்குது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வந்து பிடிக்கும், என்னென்ன சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு வந்து பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மார்க்கு இல்லை அது வேறு கதை. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக வந்து மேக்ஸ் பிடிக்கும், ஆனால் மேக்ஸ்லாம் மார்க் வராது. ஸோ அதை விட்டு தருங்க, மார்க்கை விட்டு தருங்க. பட் உங்களுக்கு பர்சனலாக பிடிச்சது என்ன அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் பார்ப்பேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிராண்டோட இன்சைட்ஸ், பிராண்ட் எப்படி உருவாகுது, யார் உருவாக்கினா அது உருவாக்கணவங்களோட ஹிஸ்ட்ரின்னா, அது மட்டும் இல்லாமல் ஒரு பிராண்ட் உருவாகுதுன்னாக்கா அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து தேவை இல்லையா, அந்த மாதிரி எந்த பிராண்ட் வந்து எப்படி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எங்கே யூஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாக்கா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நீங்கள் ஆசைப்படுற அந்த வீடியோ வரும்போது நீங்கள் ஆன் டைமில் வந்து பார்க்க முடியும். ஸோ பார்க்கலாம்.